ஜெயலலிதா ஜானகி அணி இணைப்பதில் தனது பங்கு குறித்து தந்தி டிவிக்கு சசிகலா அளித்த பிரத்யேக பேட்டியையும் இணைப்பு நிகழ்வோடு தொடர்புடைய இனியன் சம்பத் தெரிவித்த கருத்துக்களையும் பார்ப்போம். முதலில் சசிகலா அளித்த பேட்டியை பார்ப்போம். ஒரு 3-4 கண்டிஷன் சொன்னாங்க. இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அம்மா நம்ம ஒன்றா இணைஞ்சிடலாம். சரிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொல்லும்போதே கூட என்கிட்ட அவங்க சொன்னது அம்மா கூட உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகி அம்மா. மறுநாள் யோசித்தேன், சரி நம்ம எப்படி போகிறதுன்னு. அதுக்குள்ளே அந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், இந்த மாதிரி இனியன் சம்பத்து அவர் வருவார், நீங்கள் அவர் வண்டியில் வந்துடுங்க அப்படின்னாரு. அவர் வந்தார். நானும் தினகரனும் போகிறோம். பின்னாடி வண்டியில் அந்த 2 இப்போ மினிஸ்டராக இருக்கவங்க 2 பேரும் ப்ளஸ் கிருஷ்ணமூர்த்தி 3 பேரும் வந்தாங்க. நேராக அங்கே போனது அவங்கெல்லாம் அந்த தலைவர் பார்க்குற ஒரு டிராயிங் ஹால் ஒன்று கீழே இருக்கும். அங்கே இவங்கெல்லாம் உட்காந்தாங்க. என்னை மேலே அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த அமைச்சராக இருக்கிறவங்கள ஒருத்தர் அங்கேயே ரூமில் இருந்தார். அப்புறம் அந்த அம்மாவே நீங்கள் கீழே போய் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் தனியாக பேசணும். அவர் மற்ற யாருமே வச்சுக்கல. அவங்க போனதும் அவங்களே லாக் பண்ணாங்க, டோரை லாக் பண்ணிவிட்டு உட்காந்தாங்க. அப்புறம் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, அம்மா அந்த மாதிரி என்னுடைய கணவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் நல்லபடியாக இருக்கணும், அதை நான் பிரித்தேன் அப்படிங்கிற கெட்ட பேர் எனக்கு வரக்கூடாது. அவங்க சொன்னது என்கிட்ட. ஜெயலலிதா ஜானகி அணி இணைப்பு குறித்து இனியன் சம்பத் என்ன சொல்கிறார் பார்ப்போம். யார் பேசுவது, போய் அவர்களிடம் பேசுவது. நான் சொன்னேன், அந்த அம்மையார் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் சசிகலா அம்மையார் அவர்களும் நடராஜன் சாரும் எங்களுடைய இல்லத்திற்கு வருவார்கள். 2 முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் எனக்கு பழக்கம் இருக்கிறது சசிகலா அம்மையாரோடு. நான் போய் பேசுகிறேன் என்றேன். சரி, நான் போய் பேசினேன். விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா சரி நான் அக்காவோட பேசிடுறேன், அக்கா கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தொலைபேசி எண்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதன்படியே அவர்கள் பேசிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டாங்க போயஸ் தோட்டத்துக்கு. நானும் சென்றேன். சரி, என்னுடைய காரிலேயே அந்த TSA 5253 அந்த மாருதி காரில் நான் ஓட்டிக்கிட்டு சசிகலா அம்மையாரை முன் இருக்கையில் அவங்க மட்டும் வந்தாங்க. நான் கூட்டிகிட்டு போனேன். ராமவரம் தோட்டத்துக்கு போனோன்னே ஜானகி அம்மாவை சந்திக்கும் போது நான் சொன்னேன் சசிகலா அம்மையார்கிட்ட, நான் இருக்கிறேன், ஏன்னா நான் காங்கிரஸ் கட்சியில் இளைஞரணியில் மாநில பொறுப்பில் இருக்கேன், நான் வர்றது சரியாக இருக்காது, அதனால் நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நான் வரவேற்பறையில் இருக்கேன்.